நீங்கள் காலையில் இயேசு உன்னை தப்புவிப்பார் நீ பயப்படாதேன்னு மெசேஜ் இன்றைக்கி காலைல கொடுத்தீங்க பாருங்கள். அந்த ப்ரேயரை வந்து காலையில் கேட்டேன் நான். அதுவும் சமைச்சிக்கின்னு அந்த டைமில் சமையல் செய்யணும், சமைச்சிட்டே கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்கும்போது அதில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு சகோதரர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாரு, செய்வினா எல்லா பில்லி சுனி எல்லா கட்டுலையும் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், அதான் இருதயம் படபடப்பு எல்லாம் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. உண்மையாலுமே எங்கள் அக்காவோட கொழுந்தனார் அவர் உண்மையாலுமே மருத்துவமனையில் இருக்கிறாரு, அட்மிட் ஆகி. அவருக்கு அதே ப்ராப்ளம் தான், செய்வினா மந்திரம், அதனால தான் அவருக்கு இருதயெல்லாம் படபடப்பு, பல்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்தார். அந்த நேரத்தில் நீங்களும் சொன்னீங்க. அப்போ அவருக்காக நான் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். அப்புறம் திருப்பி என்ன சொன்னீங்க, ஒரு சகோதரி வந்து செய்வினையால் அந்த வீட்டில் இருந்தால் உனக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத பலவீனமாக போகிற, நீ இந்த வீட்டை விட்டே போயிடுன்னு எல்லோரும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அது எங்கள் தங்கை தான், அவங்க எங்கள் தங்கச்சி பூந்தமல்லில் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி ஒரு சகோதரி வீட்டில் செய்வினை இருக்கிறதால அந்த வீட்டை விட்டு நீ போ நீ எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் நீ போகாத சகோதரி, அந்த இடத்த விட்டு விழுந்து போன அந்த சாத்தான் தான் வெளியே போகணும், அந்த பொல்லாதாவி தான் வெளியே போகணும்னு சொன்னீங்க. அப்போ என் சகோதரிக்கும் பேசுன மாதிரி இருந்தது இந்த ப்ரேயர், நீங்கள் கொடுத்த மெசேஜ் ரொம்ப வல்லமையாக இருந்தது. உடனே என் சகோதரிக்கும் ஜெபம் பண்ணேன். அப்போ பண்ணிவிட்டு என்ன பண்ண ரொம்ப வாஞ்சியாக இருந்தது கேட்க. அப்போ திருப்பி மறுபடியும் ப்ரேயர் பண்ணான்னா உட்காந்து ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை மூலயமா 2 பேருக்கும், அந்த சகோதரன் அந்த மருத்துவமனையில் இருக்கிற சகோதரனுக்கும் என் சகோதரிக்கும் ஜெபம் பண்ணேன். என் சகோதரி வந்து காலையில் திருப்பி அவங்க சீரியஸாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு திடீர்னு பலகீனம் ஆகிடுவாங்க அந்த செய்வினை மந்திரத்தால். அவங்களும் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான் அவங்களும். அப்புறம் அவங்க பார்த்தா திடீர்னு ஃபோன் அடிக்கிறாங்க, இன்றைக்கி மைக்கேல் வாஞ்சலிஸ்ட் அந்த அண்ணனோட ப்ரேயர் பயங்கர வாஞ்சியாக இருந்ததுன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுக்காகலாம் ஜெபம் பண்ண நானும் தான் அப்படின்னு. நானும் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணேன்னு அவங்களும் சொன்னாங்க. இங்கேயும் அற்புதம், அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த அண்ணன் இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு அனுப்பிவிட்டேன் அவங்களோட மெசேஜ், எல்லாருக்கும் அனுப்பிவிடுவோம் எப்போவுமே. அவருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப சுகத்தை கொடுத்தாரு. ஏஞ்சி உட்காந்துட்டார், எழுந்திரிச்சு உட்காந்துட்டார். உங்கள் ப்ரேயரை கேட்டதே ஏஞ்சி உட்காந்துட்டார். உடனே நார்மல் வார்டுக்கு அவர் அனுப்பிட்டாங்க. அண்ணா, நீங்கள் தினமும் போடுற ப்ரேயரை எல்லாருக்கும் அனுப்புகிற, ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எப்படி 100க்கு அதிபதியான அந்த வேலைக்காரனை எப்படி தொட்டுச்சோ, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு அனுதினம் ரொம்ப இப்போ பிரயோஜனமாக இருக்குது எல்லாமே. இன்றைக்கி ஆண்டவர் நிறைய அற்புதத்தை செஞ்சார் அந்த ப்ரேயரை. இப்போ அந்த திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 2-3 குடும்பமும் கேட்டாங்க. உங்களை நான் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தேன் தான், தினமும் அனுப்புவோம், அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த ப்ரேயர் கேட்டால் அவங்களுக்கே இருக்கிற போலே இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாருமே. இந்த ப்ரேயரால் எத்தனை இடத்துல இன்றைக்கி நீங்கள் பேசின ப்ரேயர் எத்தனை விடுதலை தருவான்னா, கர்த்தருடைய பஸ்து ஸ்தோத்திரண்ணா. நாங்கள் அனுதினம் உங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்னும் நல்லா விருத்தி அடையணும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கட்டுண்டு இருக்கிறாங்க. எல்லோரும் விடுதலை ஆகணும். உங்களோட நீங்கள் ஆவியானவரால் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை எங்களை தொட்டு இன்னும் எல்லாருக்கும் பிரயோஜனம், எல்லாரும் பிரயோஜனமாக இருக்க நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரண்ணா. காட் பிளஸ் யூ அண்ணா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை சந்திக்க வந்தார். அந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து விட்டார்கள். ஒருவேளை அவரோடு கூட இருந்த நம்மையும் கொலை செய்ய தேடுவார்கள் என்று யூதர்களுக்கு பயந்து ஒரு வீட்டிற்குள் கதவை மூடிக்கொண்டு இருந்தார்கள். அதாவது மனிதர்களை குறித்த பயமும் மரணத்தை குறித்த பயமும் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. இனி நாம் எப்படி வாழப்போகிறோம்? 3.5 வருட காலம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். இனிமேல் நம்முடைய தேவைகளை நாம் எப்படி சந்திப்பது, இனி நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று எண்ணி மனிதர்களை குறித்தும் தங்கள் எதிர்காலத்தை குறித்தும் கலங்கி போய்
ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தவுடனே அவர்களுக்குள் இருந்த துக்கம், பயம் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிட்டது. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுடைய பயத்தை சந்தோஷமாக மாற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? பொல்லாத மனிதர்கள் எழும்பி எனக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? என்னுடைய தொழிலை அழிக்க நினைக்கிறார்கள், என் ஊழியத்தை அழிக்க நினைக்கிறார்கள், என் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிறார்கள். பொறாமை கொண்ட இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நான் எப்படி வாழப்போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் அருகில் வந்து நின்று, என் மகனே, என் மகளே, உனக்கு சமாதானம். நான் உயிரோடு இருக்கிறபடினால் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான பயமும் உன்னை முடக்கி போட்டுவிட முடியாது. நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆம் பிரியமானவர்களை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே நான் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக இருப்பேன். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் குடும்பத்தில் நடக்க இருக்கிற நன்மையான காரியங்களை யாராலும் தடுக்கவே முடியாது என்று விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கமும் பயமும் விலகி அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. உங்களுக்குள் காணக்கூடிய எல்லா துக்கம், துயரம், பயம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அவைகள் மாறி போகும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் பயந்து போய் நீங்கள் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் வியாதியின் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்ட நீங்கள் நான் எப்படி விடுதலையாவேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் நடுவே இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் தேவன் இந்த காலை வேளையிலே அவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களை, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. தைரியமாக இருங்கள். என் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை. சீஷர்கள் பயந்தார்கள். ஐயோ, இனி எங்களை யார் கவனிப்பா? யாரை நம்புவோம்? யாரிடத்தில் போய் நிற்போம்? இவரை நம்பி அல்லவா எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்தோம் என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்களும் அதுபோல யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை இந்த காலை வேளையிலும் பலப்படுத்துவாராக. இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி, உம்முடைய பலத்தால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய வல்லமையினால் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுவீராக. கலங்கி போயிருக்கிற உம்முடைய உள்ளங்களை அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் உம்முடைய சமாதானத்தினாலே நீ நிரப்ப ஆசை கொண்டிருக்கிறீரப்பா. ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி, யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கையில் என் தேவன் அதிசயங்களை செய்வார், என் நடுவே அவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் உள்ளம் இனி கலங்காதிருக்கும், நான் சமாதானத்தோடு இருப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, நிச்சயமாகவே என் தேவன் பரலோகத்தை திறந்து நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் அப்பா.
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல என் தேவன் இந்த காலை வேளையில் உமக்கு பயந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குவீராக ராஜா. கெஸ்டடி எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நீர் சரி கட்டாத தேவன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கினவர் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறீர், சத்துவத்தை கொடுக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே அப்பா. ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய கிருபை அதிகம் அதிகமாக உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும் உம்முடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமே, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வமே, இந்த நேரத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உம்மை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவதூதர்கள் இந்த காலை வேளையில் துதிக்கும் இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் ஜெபங்களையும் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வமே, எங்கள் சத்தம் உம்முடைய காதுகளிலே கேட்பதாக. எங்கள் உள்ளத்தின் குமுறல்கள் உம்முடைய சந்ததியில் வருவதாக. எங்கள் கண்ணீரை உம்முடைய கண்கள் காணட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, எங்கள் வியாதிகளை எங்கள் பலவீனங்களை பார்த்து ராஜா நீர் மனதுருகி அற்புதங்களை இந்த காலை வேளையில் நீர் செய்வீராக. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள் அடி. ஆமாம் ராஜா, குடும்ப சூழ்நிலைகளை நீர் பார்ப்பீராகப்பா. எஸ் டாடி, சத்துடைய கிரியைகளுடைய பிள்ளைகளை அழித்து கொண்டிருப்பதை நீர் காண்பீராக ராஜா. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் கண்கள் அப்பா. உம்முடைய கண்கள் அதற்கு மறைவாக ஒன்றும் நடக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக இருக்கிறது. ஆமாம் ராஜா, எஸ்டேட் உம்மிடத்திலிருந்து ஒருவன் ஒன்றை மறைத்து கொள்ள முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் சூழ்நிலைகளை நீர் நன்கு அறிவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம் ராஜா, எங்கள் கஷ்டங்களை நாங்கள் யாரிடத்திலும் சொல்ல முடியலை. எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ சகோதரர்கள் என் உள்ளத்தில் இருக்கும் வேதனைகளையும் கசப்புகளையும் நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? நான் உடைக்கப்பட்டு போயிருக்கிறேன், நொறுக்கப்பட்டு போயிருக்கிறேன். என் துக்கத்தை நான் யாரிடத்தில் நான் அதை பகிர்ந்து கொள்ளுவேன்? என் சத்தத்தை யார் கேட்பார்? என் வார்த்தையை யாருமே அங்கீகரிப்பதில்லை. என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள். என் சூழ்நிலைகளை கண்டு என்னை விட்டு விலகுகிறார்கள். என்னிடத்தில் மனபலம் இல்லை, என்னிடத்தில் அழகு இல்லை, ஆக என்னை விட்டு விலகுகிறார்கள். என்னிடத்தில் ஞானம் இல்லை, ஆக என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள். ஆனால் எசப்பா, நீர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர். நீர் எங்கள் அழகை பார்த்தோ, எங்கள் அந்தஸ்தை பார்த்தோ, எங்கள் சொத்து சுகங்களை பார்த்தோ நீர் எங்களை நேசிக்கிறவர் அல்ல டேடி. நீர் உண்மையாய் நேசிக்கிறவர், நீர் உண்மையாய் நேசிக்கிறவர். நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் நீரோ எங்களை கைவிடாத தேவன், நீரோ மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா. நேற்று எப்படி இருந்தீரோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறீர், இன்றைக்கு எப்படி இருக்கிறீரோ அப்படித்தான் நாளைக்கும் இருக்கிற என் தேவன் அப்பா. நீங்கள் மாறாத எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் ரட்சணிய கொம்பை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்தும மணவாளனே, பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவே, மருதோன்றி பூங்கொத்து, வெள்ளை போல சென்றே, முற்றிலும் அழகானவரே, 10,000களில் சிறந்தவரே, தேனிலும் உம் வாய் மதுரமானதுப்பா. அமராஜா இயேசுவே, வெண்மையும் சிவப்புமானவன், விடுவெளி நட்சத்திரம், கிச்சிலி மரம் நீர், வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவர், கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவர் என் ஆண்டவர், உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவர் நீர். எங்கள் நேச குமாரனே, அன்பின் குமாரனே, உன்னதமான தேவகுமாரனே, மனுஷகுமாரனே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இறங்கும் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் மேல் நீர் இறங்கும். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தேவ தூதர்கள் துதிக்கிற இந்த நேரத்தில், ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்பா எங்கள் ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. உம்முடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில்
இந்த அதிகாலை நேரத்தில் நீர் கிருபை அதிகமாய் ஊற்றக்கூடிய இந்த காலை வேளையில் உம்முடைய நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்முடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும். எத்தனை பேர் இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு இணைகிறார்களோ, அமராஜா இயேசுவே, பரலோகத்திலிருந்து அப்பா நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் உத்தரவு கொடுக்கிற தேவன் அப்பா எங்களுக்கு. ஹல்லேலூயா. எங்கள் வேதனைகள் உம்முடைய சமூகத்தை வந்து எட்டியிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்பா, என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை நீர் அறிவீரே. நான் வேதனைப்படுகிற வேதனையை நீர் அறிவீர். என்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை நிந்தனை, என்னை கசப்பான அனுபவத்திற்குள் என்னை நடத்துகிறார்கள். ராஜா, நீர் நீதி செய்ய மாட்டீரோ? நீர் மனம் இறங்க மாட்டீரோ? உத்தரவு சொல்ல மாட்டீரோ? அப்பா, உமையே நம்பி நிற்கிறோம் அப்பா, உமையே நம்பி நிற்கிறோம் அப்பா, உமை மாத்திரமே நாங்கள் நம்பி நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி, எங்களுக்கென்று வேறு யாருமே இல்லை, எங்களுக்கென்று வேறு எந்த அடைக்கலமும் இல்லை. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம். நிச்சயமாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீர் எங்களுக்கு நீதி செய்வீர், நீர் நியாயம் விசாரிப்பீர், நீர் எங்களுக்காக வழக்காடுவீர், சத்துருக்களை சிதறடிப்பீர், பிசாசுகளை துரத்துவீர். ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்களை நீர் மகிமைப்படுத்துவீர். அழைத்தவர் நீரே, நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், நீரே எங்களை நீதிமானாக மாற்றுகிறீர், நீரே எங்களை மகிமையும் படுத்துகிறீர் அப்பா. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அளவில்லாதவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். எங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நாங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது திகைத்து நிற்கிற பொழுது, இந்த தேவனிடத்தில் நாங்கள் எப்படி கேட்பது, அவர் சித்தத்தை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்று புரியாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது எங்கள் உள்ளத்திலிருந்து நீர் பேசுகிறவரே, நிச்சயமாகவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களை நீர் பலப்படுத்துவீராக, எங்களை தேற்றுவீராக. நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம், நாங்கள் நொறுக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்கள் கண்ணீரை நீர் காண்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் கண்ணீரை நீர் மாற்றி தருவீர் அப்பா. இந்த குழியில் இருந்து, இந்த உளையான சேற்றிலிருந்து என்னை நீர் தூக்கி எடுப்பீர். நிச்சயமாகவே நீர் கரம் நீட்டுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷர்களைப் போல நீர் கை விடுகிற தேவன் அல்ல, எங்கள் கரங்களை பிடித்து தூக்கும் தெய்வம் அப்பா நீங்கள், தூக்கும் தெய்வம் அப்பா நீங்கள். உம்மையே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் விசுவாசம் முற்றிலுமாக உம்மையே சார்ந்து நிற்கும் அப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர், அவர் என்னில் அன்பு கூறுகிறவர், என்னை அதிகமாய் நேசிக்கிறவர். ஆகவே இந்த சிலுவையிலே வந்து அவர் பலியானார் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக. அவராகவே இறங்கி வந்து பலியானாரே. நான் அவரை அறியாத பொழுது, நான் அவரை தூஷித்த பொழுது, நான் அவரை புறக்கணித்த பொழுது, நான் உமிழ்ந்து அவர் முகத்தில் துப்பின பொழுது, அவரை சிலுவையில் நான் அடித்த பொழுதும், அவரை அவமானப்படுத்தின பொழுதும் எனக்காகவே அவர் மரித்தாரே. அவர் எனக்காகத்தான் எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பது கூட எனக்கு தெரியவில்லையே. ஆனால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், என் இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காகவே மரித்தார், எனக்காகவே உயிர்த்தார். இப்பொழுதும் அவர் எனக்காகவே திரும்பவும் வருவார். அவர் எனக்கு நீதி செய்வார். அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் ஊற்றுகிறார். எந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது என் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் அற்புத அடையாளங்களை செய்து பிரமிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை செய்தாரோ, அதுபோல என் வாழ்க்கையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார் என்று இந்த காலை வேளையிலுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் என்னோடு இப்பொழுது இணைந்து அப்பா இந்த சத்தத்தோடு சேர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே அப்பா, எங்கள் குடும்பங்களை காப்பாற்றுகிறவர், எங்கள் சூழ்நிலையை நன்கு அறிந்தவர் நீர் மாத்திரமே டாடி. நித்தமும் இடத்தில் நான் புலம்புகிறேன், புறாவை போல நான் புலம்புகிறேன், நித்தமும் புலம்புகிறேன். என் படுக்கை முழுவதும் என் கண்ணீரால் நான் நினைக்கிறேன் அப்பா. நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? இந்த அநியாயத்தை யாரிடத்தில் நான் சொல்ல? என் வாழ்க்கையை
முற்றிலுமாக அழித்து போட்டு விட்டார்களே. நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? நீர் இறங்குவீர், நீர் இறங்குவீர், நீர் நீதி செய்வீர், நீ நியாயம் செய்வீர், என்னை விசாரிப்பீர், என்னை தூக்கி எடுப்பீர், என்னை வாழ வைப்பீர், கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவீர், நிச்சயமாகவே என்னை முற்ற முடிய நீர் நடத்துவீரப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, மனதுருகி இந்த காலை வேளையிலும் எங்கள் மேல் நீர் இறங்குவீராக. எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு நீக்குவீராக. எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை விலக்குவீராக. பொல்லாத பிசாசின் கிரியைகளிலும் அதன் தந்திர மந்திரங்களிலும் இருந்து எங்களை நீர் மீட்டுக்கொள்ளுவீராக. அவனால் பாதிக்கப்பட்டு வியாதி நிமித்தமாக சிக்கியிருக்கிற ஹல்லேலூயா நித்தமும் வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீரப்பா. எஸ் டாடி, ஜபிக்கிற அந்த நேரத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் நோக்கி கதறுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவே என் வாழ்க்கையில் விடுதலையை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேலைகள் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, நீர் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர். அவர்கள் வலப்பக்கம் நின்று கைகளை பிடித்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நான் உன் வலது பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கிறேன், நான் உன் வலது பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ தைரியமாக நில். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் பேசுகிறீங்கப்பா. நீ தைரியமாக நில், நீ தைரியமாக நில். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நின்று கொண்டு தேவன் செய்யும் அதிசயத்தை காண்பாயாக. நிச்சயமாகவே உனக்கு முன்பதாக செங்கடல் இருந்தாலும் என் ஆண்டவர் அதை பிளந்து உன்னை நடக்கச் செய்வார். எரிகோ மதில் சுவர் வந்தாலும் அதை தரமட்டமாக்கி உன்னை அதன் மேல் நடந்து போகச் செய்வார். யோர்தான் வந்தாலும் அவைகளை பின்னிட்டு போகச் செய்வார் என் ஆண்டவர். வனாந்தரமாக இருந்தாலும் அதை செழிப்பான தேசமாக உனக்காகவே மாற்றுவார். நீ செய்யக்கூடிய காரியங்களிலே 30, 60, 100 பலனை நீ பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதமான மழையை என் தேவன் பொழிய பண்ணுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீமா ஷீதில் இராக்க ரீபா அதிதேமா Maushidili antonadi, Rakaladi antonaba, Ia Shudalama, Maukaradi anconadi, Ia Sadalamore Antoni, Lauga Nandina, Hamisha, Nandinima, Likrian Kunadil, Yaushada, Mukadalidi antonadi, Deva Mahime, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படட்டும். பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். அலைக்கழிக்கிற ஆவியை, எங்களை பயமுறுத்துகிற ஆவியே, கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற பிசாசே, வியாதியை கொடுத்து எங்களை வேதனைப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிசாசுகளையும் ஒவ்வொரு கிரியைகளையும் சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினாலே. நித்தமும் சொப்பனத்தில், நித்தமும் வீட்டு பக்கத்தில், தனது அருகில் ஏதோ போகிறது போல, ஏதோ ஊர்ந்து செல்வது போல, ஏதோ நடக்கிறது போல கிரியை செய்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவியே, உன் கிரியைகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். செயலற்று போவதாக, செயலற்று போவதாக, செயலற்று போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டிக்ளேர் பண்ணுற இயேசுவின் நாமத்தில் நீ முற்றிலுமாக விலகி போவாயாக. பிள்ளைகளை விட்டு விலகி போவாயாக இயேசுவின் நாமத்தில். வெளியேறுவாக இயேசுவின் நாமத்தில். கெட் அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எந்த பிசாசுகளுக்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு கெடுதலும் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். அற்புதம் செய்யும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் சத்தங்களை கேட்கிறவர் அப்பா, உம்முடைய ஆவியை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எஸ் டாடி, இந்த ஜீவ வார்த்தையை, இந்த ஜீவ சத்தத்தை, இந்த துணியை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் பலப்படுவதாக, தேற்றப்படுவதாக. கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் தெளிக்கப்படட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்வதாக. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. காரணம், ஜெயம் எடுக்கும் என் தேவன் நீர் கூட இருக்கிறீரப்பா. சமாதானத்தின் என் தேவன் நீர் கூட இருக்கிறீர். சர்ப்பத்தின் ஆவிகள் முற்றிலுமாக இந்த காலை வெளியிலே நசுக்கப்பட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். முற்றிலுமாக அவைகள் துரத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். முற்றிலுமாக அவைகள் விலகி ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இருள் நீங்கிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. விசுவாசத்தோடு தேவன் என் உள்ளத்திற்குள் வந்திருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில் இனி நான் வெற்றியே பார்ப்பேன். நான் சோர்ந்து முடங்கி என் வீட்டுக்குள் நான் அமர்ந்திருக்க மாட்டேன். நான் பயந்து போயிருக்க மாட்டேன். நான் பின்வாங்க மாட்டேன். காரணம், என் தேவன் யுத்தத்தில் வல்லவர்.
அவர் பராக்கிரமசாலி, அவர் சேனைகளின் கர்த்தர். என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறபடினாலே எந்த சேனையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். எந்த கொம்பனும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், எனக்குள் இருக்கிறவர் மிக 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 பெரியவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை நித்தமும் நடத்துகிறார். அவரையே நான் நம்புவேன், அவருக்காக நிற்பேன் என்கிற வைராக்கியத்தோடு இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் அப்பாவுமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகாதிருப்பதாக. தெய்வ வல்லமையும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானம், அப்பாவுடைய கிருபையுடைய காரணியும் ஐஸ்வர்யம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்பிக் கொள்வதாக என்று சொல்லி உங்களுடைய சட்டைகளுக்குள்ளாக தருகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.